மாமா சுகமா இருக்கியா? புரியலையே. சுகமா இருக்கியா இல்லையா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? ஏன் கேக்குறேன்னா நீ முதல்ல சுகமா இருந்தீனாத்தான் சரி எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். அப்ப நான் உங்களுக்கு சுகம் கொடுக்க வந்தேன். அத சொல்லலதா, ஆட்டம் பாட்டம் அத சொன்னேன். ஓ அதுல சொன்னீங்களா? ரொம்ப சொல்லிட்டு 4 பேத்துக்கு வணக்கங்க அண்ணே. அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா? அண்ணனா? ஏப்பா அண்ணனா? ஆமா. அவர் மாப்ள. என் தம்பி என் கூட பிறந்தவன். நீ அவர் மண்டையோட என்ன எதோ சர்வ சாதாரண சொல்லாதீங்க. அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. அவர் நீங்க வரைக்கும் உங்க அனைவருக்கும் வணக்கம். நீங்க நல்லா இருக்க முடியும். ஏன்னா நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். யூடியூப் சேனலோட கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறைய பிரமன்ஸ் இருக்காருன்னு. நல்லா இருக்கிறீங்களா? ஏன் அப்படி முறைச்சு பார்க்கறேன் போட்டு போட்டுங்கிறேன். அது சரி, நீ நான் நல்ல மூடுல இருந்தாலும் ஏதோ என் மூட கிடக்கிறேன். போமா தொழில் பண்ற பொட்டி வச்சு எப்படி போட்டு இழுக்குதா? ரொம்ப இழுக்கு. தூக்கம் வருதா? அவர் மாமா முதல்ல நான் போட்டுட்டேன். சரி அடுத்து? முதல்ல முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து போடணுமா? போடணுங்கிற போட்டுட்டே இருக்கணும். எனக்கு என்னமா மாமா ஒரு போட அதுக்கப்புறம் போடவே தோண மாட்டேங்குது. அப்பெல்லாம் இருக்கவே கூடாது வாழ்க்கையில. ஏன் மாமா? நல்லா அப்படியே பேரும் கலகலன்னு சுறுசுறுப்பா. அப்படியா? நானும் இருக்கணும் தான் நினைக்கிறேன். சரி இருக்க முடியல. என்ன பண்றது? போடுங்க.
இங்கு டான்ஸராக நிறுத்திக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி ரஞ்சிதா அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. எனக்காக மலர் மாலை அணிந்து பொன்னாடை பற்றி கிராமத்தர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் ரெண்டு ஒன்று தானோ எனது சார்பாக என்னை கலை குடும்பத்தின் சார்பாக மனமார் நன்றி என்று வணக்கம். கட்டழகு பக்கத்தூர்ல கிடக்கு இன்னும் ஆட்டிக்கிட்டு இருக்கவா பூரானே இப்போ 1 மணி நேரமா நான் வந்து பேசினேன். இதை தூக்கி இதுல வச்ச மாதிரி இருந்து விட்டு இந்த புள்ள வந்தோன்னா வேட்டிய முக்காவாசி அவுத்து விட்ட நீ இந்த நேரத்துல மொட்டை முடிய உட்காந்துருப்ப. இந்த கண்டாடியெல்லாம் நான் வந்து பார்க்கணுமா? என் கிரக மசில் என்ன ஒண்ணு சொல்றேன். சாமி ஆட்டம் எங்க போயிருச்சா அப்பா? உன் சாமியாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாமியாட்டம் போய் அப்புறம் நான் ஏத்துறேன் நண்பா, ஏற மாட்டேங்கிறேன் நண்பா. நான் மட்டும் ஏத்த மாட்டேன்னு நான் சொல்றேன். ஆமா அருமையான பிள்ளையா கூட்டி வந்திருக்கீங்களே, சூப்பர் பிள்ளையா இருக்கு. என்னடா அருமையான பிள்ளையா கூட்டி வந்திருக்கீங்களே? அதான் தெரியுது. ஏன்டா வாய் நிறைய மாமா மாமான்னு? மாமா அருமையான பிள்ளையா கூட்டி வந்திருக்கீங்க மாமா. ஏன்டா நான் புரோக்கரா போட்டோ மாமா? அப்படி சொல்ல மாமா, நடிகருக்கா நம்ம ஊருக்கு அருமையான பிள்ளையா பார்த்து கூட்டி வந்திருக்கீங்க. அந்த மாமாவை சொன்னேன். சரி, நான் உங்களுக்கு புரோக்கர் மாமாவை சொன்னேன். இல்ல இல்ல சொன்னதை பார்த்தா அப்படின்னு தெரிஞ்சு நான் உண்மையா இருந்தாலும் அதை போய் நான் வெளியில சொல்லுவேன். அந்த மாதிரி எங்கேயுமே நான் சொல்ல மாட்டேன். சரி மாமா, இந்த மாதிரி அருமையான பிள்ளைய போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே, சரி மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம அப்படி நல்லா கலர் இப்ப என்னதான் சொல்ல வர்ற? நீ போயிட்டு அந்த பிள்ளைய அனுப்புங்கிறியா? என்ன இப்படி பிள்ளை என்ன என்ன சொல்ல வர்ற சொல்லு. இப்படி இப்படிங்கிற நீ என்ன நோக்கத்துல? ஆனா ஒண்ணு வந்து எனக்கு பிள்ளைங்கம்மா அமைந்து வட்டியா பத்தியா ஒண்ணு வச்சு அடுத்து ஒண்ணு வந்து ஜாயிண்ட் ஆயிருச்சு. விரிச்ச ராசிக்கு விரிச்சுக்கிட்டே தான் தெரியுமா கடைசி வரைக்கும். என்ன ஒண்ணு எங்க போடுறேன் நல்லா போடுறேன். தள்ளி கொலை பண்ண போறமா ஆம்பளை வந்து ஏறிக்கிட்டு அடிக்கிறேன். திருப்பி நான் ஏறி தாங்குவியா நீ? என்னடா அடிக்க கேட்க மாட்டியா நீ? என்னது அந்த புள்ள அடிக்குதா? ஏண்டா போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? அது நெஞ்சில கையை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு, நீ பாத்து சும்மா இருக்க? என்ன ஒண்ணு சொல்ற? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கையில வச்சு அடிச்சு தள்ளுற. உன் பேச்சு
பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். போன மாசம் இப்படித்தான் ஒரு டான்ஸ் காரப்புல நெஞ்ச பிடிச்சு தள்ளுன்னா நானும் நெஞ்ச பிடிச்சு தள்ளுனேன். சங்கத்துல 7700 ரூபா ஆதாரம். அது என்ன 700 ரூபா? தலைவருக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு. அது சரி. ஊர் வச்சு வாங்கியாவது கொடுத்து வாங்கி கடைசியில தெரியுமா? ஒரு ஆம்பளை வருதுன்னா ஆம்பளை அடக்கம் பசங்கத்துக்கு நான் எப்பவுமே பெண்களுக்கு மரியாதை தான் பேசிக்கிட்டு இருப்பேன். சட்டம் சவடாலுக்கு இடம் கிடையாது. நான் போடுற ஓட பொட்டி கலங்கி போயிடும் பாத்துக்க. உனக்கு போடுற ஓடல கேடிவி சன் டிவி பிச்சை டிவி எடுத்து ஓட்டிட்டு போயிடும் பாத்துக்க. நான் போடுற ஓடல கிண்டி கலங்கிறது கிழக்க போற நரம்பு எடுத்துறேன் பாத்துக்க. ரஞ்சுதா நல்ல மரியாதை ரஞ்சுதா வீரநோனியா வீரமணி அருமையான பேர வீர நோனிங்கிறாளா? உன் பேர் அழகா கூப்பிடுற ரஞ்சுதான். நீ அதுக்காக ஒரு ஆம்பளை வந்து ஆடியில் வீரனோ நீ அப்படி கேட்கறீங்க. வீர நோனி சொல்லி பேசுனா வீர நோனின்னு வருதா? நல்லா இருக்குமா குடும்பம் பொறுப்பு தெரியுமா? ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளைக்கு அடக்கம் பேச கத்துக்க. எப்போதுமே நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா பேசுவோம். நானும் எப்போதுமே ஆண்களுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசுவேன். அது இருக்கட்டும். உங்களை பார்க்கும் போது ஒரு பெரிய ஹீரோயின் மாதிரி தெரியுது. நீங்க படத்துல நடிக்கிறீங்களா? இல்லங்க நான் வந்து அந்த சிம்ரனா இரியா இருங்க. இந்த விஜய் டிவி இதுல நடிக்க விஜய்க்கு ஜோடியா? இந்த விஜய்க்கு ஜோடியா சிம்ரன் இல்லையா? அந்த சிம்ரனா இல்லையா? சிம்ரனா இல்ல சிம்ரன் தலை அடிச்சுக்கிறேன். ஒரு லூஸ் ஆற போன எதையுமே சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன். என்ன பப்பனை கூட்டு இல்லங்க நீங்க சிம்ரனா நீங்க அடி கப்பம் உட்காரி போல ஆடி போத உட்காரி போல உட்காரி கப்பம் நல்லா சிம்ரன் மரியாதை போது கொடுக்குறேன்ல. இந்த சவளம் வந்து அறிவாமா வாங்கிட்டு அட உட்காரு பேசிக்கிட்டு இருக்கல. இந்த நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கும் சினிமா நடிகை அடிங்கப்பா உங்க ஒன்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க சும்மா நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கும் அடிங்கப்பா நம்ம கிராமத்துக்கு வருகை தந்திருக்கும் உன் பெதர் அருக போதுப்ப பேசிக்கிட்டு இருக்கல. சும்மா நம்ம கிராமத்துக்கு வரி இதுல விட்டு நோண்டி நல்லா இருக்கா? உன்னைய பத்தி பேசிருக்க பெருமையா? என்ன ஒண்ணுக்கு வருதா? இருபத்தி நேரம் ஒண்ணு என்னைய பத்தி தெரிஞ்சாலும் உன்னைய பத்தி அடிக்கான 3 நாளா பேசிக்கிட்டு இருக்கிறேன். தாண்டி கத்திக்கிட்டு இருக்க பார்த்து உன் நீதிவு தான் உள்ளது காரணம். நம்ம ஊர் இருவாரே இந்த கை கொடுங்க இருவாரே அது ஓட்டையா இருக்கா உள்ள விட்டு ஆடிக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு வருது. அது நல்லா இருக்கா? எதிரி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கிற இவனோட உள்ள பாக்கெட் விட்டு அடிச்சா உள்ள இருக்க பழத்தை பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறாடா. நம்ம கிராமத்துக்கு வருகை இருந்திருக்கும் திரும்பி ஆடி பாப்பா இறுதி பேசிக்கிறேன். என்ன 2 பேருதா? அதுல போய் தொலை. நம்ம கிராமத்துக்கு வருகை இருந்திருக்கும் சினிமா நடிகை உம்ரன் பேசிக்கிட்டு இருக்கல. நல்ல மரியாதை சவரட்டி அருக பொதுப்ப நம்ம ஊருக்கு சிம்ரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பக்கமே சார்பாகவும் மைக்கேல் சார்பா புடிச்சுக்கிட்டுவும் ஊருக்காரரை புடிச்சுக்கிட்டுவும் என்னம்மா போன் பண்ண யாரு போன் பண்ண போற அப்பனுக்கா அந்த ஆள் தூங்கிட்டு பச்சுமாரு. நம்ம கிராமத்துக்கு வருகை இருந்திருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் என்ன தாண்டி சட்டி வேணும் சொல்லி கழட்டிட்டாரே ஒண்ணுக்கு வருதா? உட்காரு ஒண்ணுக்கு தானாவில் வந்து உட்காரு. நீங்க ஒரு வருஷம் கேட்க உட்காருங்க உட்காரு போத. நமது கிராமத்தில் வைத்திருந்திருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் ஊருக்காரர் சார்பாகவும் சிம்ரன் அவர்களுக்கு முத்தம் கொடுக்கலாமா? பாரு நான் கொடுத்த முத்தத்துக்கு அந்த ஆளுக்கு மூடாது. ஏமா நான் எதுக்கா முத்தம் கொடுத்தேன் தெரியுமா? எனக்கா கொடுத்தேன்னு நினைக்காதீங்க. நம்மள கஷ்டம் ஒன்னியா பத்தி பேசுங்க. சவுடால் மாதிரி அங்க திரும்பி பாத்துருக்கா என்ன மரியாதை? அவங்களுக்கு முன்னாடி உட்காருங்க சிம்புடன் சும்மா எச்ச மாதிரி பொண்ணு யாரு இப்ப கீழே குறைச்சணும் ரேப்பா பண்ண போறேன் போட்டுக்கிட்டு மேல காரி உட்காரி போல சிம்பு நல்ல. ஐயோ இவ்வளவு வச்சுக்கு நான் ஒரு மயிறு முக்கியமா உட்காரணும் போல உட்காரு போல வேறு பூண்டாக்கிக்கிட்டு ஆனா உட்காருங்க போல. நமது கிராமத்துக்கு வருகை இருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பக்கமேல சார்பாகவும் வீடியோக்காரரை பிடிச்சிக்கிட்டுவும் இங்க உள்ள சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டுவும் நம்ம ஊர் மைசூர் சார்பா பிடிச்சிக்கிட்டுவும் அப்பா இப்ப என்ன சொல்லி எதுக்குமா என்ன மாதிரி மறிக்கிறப்ப
உனக்கு மேக்கப் போட மாதிரி இருக்கு, அதான் பிரச்சனை. உனக்கு உங்களுக்கு சிம்ரன் நான் எவ்வளவு அருமையா மேக்கப் போட போடுவேன். சிம்ரன் இங்க வாங்க. உங்களுக்கு எவ்வளவு நீங்க டயர்டா வந்து மேக்கப்ல இருந்து உங்களுக்கு போவார் பாருங்க. பாருங்க உங்களுக்கு எப்படி மேக்கப் மட்டும் போறேன்னு பாருங்க. இருக்கா சிம்ரன்? இருக்கா சிம்ரன்? கிராமத்து விரைந்ததுக்கும் என்னமா எங்க கொண்டு வாய வைக்கிறேன்? வாய வைக்கிறேன். உட்காருங்க. நம்ம கிராமத்தில் இருந்திருக்கும் சிம்ரன் அவர்களுக்கு கிராமதி சார்பாகவும் ஊருக்காரர் சார்பாகவும் இந்த மலர் மாலை சொல்ல கை தட்டுங்க எல்லாரும். நம்ம ஊருக்கு சிம்ரன் வந்திருக்காங்க, சாதாரண விஷயமா இந்த சிம்ரனுக்கு எப்படி மரியாதை செலுத்துன்னு பாரு. யாருக்கு இங்க இளவு நீங்க கேள்வி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? எங்கேயா கட்டி பிடிச்சாலும் இருக்க மாமா ஓமான்னு இப்ப எதுக்கு இந்த பிள்ளைய வந்து கட்டி பிடிச்ச? நீ என்ன பண்ண? நான் வந்து மாலாவோட மரியாதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மரியாதை நான் செஞ்சேன். நீ மரியாதை செஞ்ச மாதிரி இல்ல, அந்த மாதிரி மாசமாக வந்த மாதிரி போ முதல்ல. என்ன ஒட்டிக்கிச்சு? ஏய் அது நெஞ்சு நடிகா சாப்பிட்டு ஐயோ வந்து ஏன் ஜெயிச்சுக்கிட்டாலும் நெஞ்சு அந்த மாமா ஏமா நீ கோபுற பிரச்சனை நீங்க சிம்ரன் நீங்க சிம்ரன் தானே? நீங்க வந்து அவரை எதுவும் சொல்றது வந்து முழுசா கிடையாது. நான் வந்து சிம்ரன் சொல்ல, சிம்ரன் வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு. அடி வேலைக்கார முண்டையா நீ? வேலைக்கார முண்டை நீ உனதான் கேள்வியா பேச. சிம்ரன் இல்லையா நீ? இல்ல நான் கூட சிம்ரன் நினைச்சு மாலை ஓட்டு மரியாதை. அதான் இந்த முகரைய பார்த்தா சிம்ரன் மாதிரி தெரியலையே. எந்த ஊரோட சிம்ரனுக்கு முகம் மூத்திரம் குடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துச்சு. மூத்திரம் குடிச்ச கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கா? ஏமா ஏமா கோபப்படுற? ஏன் கோபப்படுற? உனக்கு ஆம்பளை எவ்வளவு கஷ்டப்பட்டு மரியாதை கொடுத்த பாத்தியா? கிழிச்சா நீங்க. ஏமா பெண்களுக்கு எப்பவுமே ஆம்பளை நாங்க மரியாதை கொடுப்போம். ஆனா பெண்கள் நீங்க என்னமா பண்ணுவீங்க? பொறணி பேசுறதா ஒண்ணு நம்பர் பொம்பளை. ஏய் பொறணி பேசுன்னு தப்பா பேசாத. எங்கள பொதுநல தொண்டிகள்னு சொல்லு. பொதுநல குண்டிகளா? குண்டிகளடா தொண்டிகள். ஏமா ஒரு பேச்சுக்கு தொண்டன் இருக்கும்போது தொண்டி இருக்காதா? சரிமா ஒரு பேச்சுக்கு நீங்க வந்து என் மச்சான். மச்சானா? ஏய் சூப்பர் ராஜன் தெஞ்சவா. ஆமா இத சொல்லிட்டா ஃபுல் பண்றீங்க. ஏய் நான் பொம்பளை பிள்ளடா. நீங்க மச்சான். ஒரு பேச்சுக்குமா நீ மச்சான், நான் உனக்கு மச்சான். சரியா? சரி. இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு போட போறோம். இங்க பக்கத்துல வாங்க. இது அவங்களோட சரக்கு. ஏமா இங்க வாமா முதல்ல. அது இங்க வாமா. இங்க வா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு போட போறோம். கைய மேல போடு. அட கைய மேல போடுங்க. அப்ப நல்ல வயல வருது. இப்போ நம்ம எங்க போறோம்? அட இங்க வாமா. இப்போ நம்ம எங்க போற சரக்கு போட போயிட்டு இருக்கோமா? இப்போ நம்ம கூட மச்சான் மச்சான் கூப்பிடு மச்சான். மச்சான் நம்ம போய் ஆமா இத புடிச்சிட்டாரு. மச்சானுக்கு வேண்டி ஜான புடிச்சிட்டாரு. மச்சான் இது மச்சான் மாதிரி வேற நோக்கத்துல இருக்கிற மாதிரி. ஆனா உங்க ரெண்டு சோடி பொறுத்து அப்படி இருக்கு. போங்க போகல உனக்கு கொடுக்குற வரிக்க மட்டும் அடுத்த ஆண்டு பண்ணுக்கு அலையாத போந்துடைய. ஏங்க அவர் போயிட்டாரு? இல்லம்மா அவர் போகலன்னா அங்க போஸ்ட் அப்படி தெரிச்சு போயிரு. அதனாலதான் போயிட்டாரு. ஏம்மா உனக்கு என்னன்னு தெரியல. உன் மேல தோல்ல பட்டா எனக்கு வந்து ஒரு இதே வர மாட்டேங்குது. தெரியுமா? இதுல உனக்கு விளக்கம் பேசுற கேட்டா இந்த கூட்டத்தை விளக்கம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. வரைக்க ஏமா முருகன்காரன் வர சொல்லவா? முருகன்காரருக்கு எதுக்கு? ஐயோ ஒண்ணு ரெண்டு லூசா இருந்தாலும் சமாளிப்பேன். இருக்கிறது ஃபுல்லா லூசா. மாமா உன் குஞ்ச வேணாலும் வந்து முருகன் போய் படுறாங்கிட்டு போடா. எனக்கு
நானே என்ன பேச தெரியும் மனப்படம் பண்ணி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா. போடா மாமா, போ மாமா. என்னப்பா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? இவர் வந்து எனக்கு மச்சான். பாவடை தூக்கி வச்சா செத்தே ஒரு ஆப்பல. அந்த ஆள் வாயில ஒரே ஒரு லிப்ட் கிசாடி, அப்புறம் வாயில சலஞ்சலமா வைக்கும். அப்படி இருக்கு அந்த வாய். வாமா, இப்ப நீங்க மச்சான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சரக்கு போட போறோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன் மச்சான். மச்சான் நான் உண்மையிலே சொல்லு, பெரிய குடியார முடியாது போவருக்கு. என்னப்பா என்ன வீடியோ எடுக்கிறீங்க? உண்மையிலே குடியார முடியாது போவருக்கு ஒரு பேச்சுக்கிட்டாமா சொன்னேன். ஏமா மச்சான், நம்ம புதுக்கோட்டையில ஏன் மச்சான் ஜிம்முக்கெல்லாம் போவருக்கு நெஞ்சு வீங்கி இருக்கு. ஏமா இப்ப சின்ன விஷயம் கேக்குறேன் மச்சான், வந்துட்டு சொல்லவா? உண்மையிலேயே மச்சான் காலி செய்ய கைராசி காலி செய்கிறேன். இந்த ஆளு உடச்ச சைலாக்க இன்னொரு வரைக்கும் என்னால மாத்த முடியல. நானும் தினைக்கு நடந்த போய் ஒரு மசின் பண்ண முடியல. என்ன காரணம்? அவளை கைராசி அந்த முகத்துக்கு. சரிமா, நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன். வியாபாரம் பாக்குறீங்களா? என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இழந்த பழம். ஏன்னா நம்மளே நிறைய போன சீசன் சப்போட்டா பார்த்தேன். இந்த வருஷம் வாய் வீங்கிருச்சுக்கிறதுனால வேற வியாபாரம் பாக்குறீங்களா? ஏன் தவறு? சப்போட்டா பழமியா? சப்போட்டா பாக்குறீங்க. இப்ப என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இழந்த பழம். இழந்த பழம். உங்க பழத்துல புழு தள்ளிடுச்சா? புழு தள்ளிடுச்சா? நீ வந்து தவறா நினைக்கிறீங்க. ரொம்ப பழுத்த பழத்தெல்லாம் புழு தள்ளும். இது வந்து காயாவும் இல்லாம பழமாவோ நடுத்துற மாதிரி இருக்குது. எப்படி உள்ள பழம்? டெம்பரா. டெம்பரா. உண்மையிலே நீங்க ஒரு ஆள் உண்மையை சொல்லிக்கிறீங்க. டெம்பரான பழம் இல்லையா? உண்மையிலே உங்க பழம் டெம்பரான பழம். இது எப்படி குத்து கணக்கா, உலக்கு கணக்கா, ஓடு கணக்கா? குத்து கணக்கா, உலக்கு கணக்கா, உலக்கு கணக்காமா? உலக்கு கணக்கு. உலக்கு கணக்கு. ஒரு உலக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு 100 ரூபாய். ஒரு உலக்கு 100 ரூபாயா? உலக்கு. உலக்கு. எனக்கு உலக்கு கணக்கு பிடிக்காதுமா. எனக்கு குத்து கணக்குல வாங்கிதான். எனக்கு எப்போதும் உலக்கு கணக்கு கொடுத்துதான் பழக்கம். ஒரு குத்துக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு. ஒரு உலக்கு. சரி, நீங்க ஒரு உலக்கு கொடுங்க, நான் ஒரு குத்துக்கு வாங்கி. ஆமாமா, நீ ஒரு உலக்கு கொடுமா, நான் ஒரு குத்துக்கு வாங்கிக்கிறேன். உலக்கு. இப்ப என்னடா மச்சான், நான் தப்பா ஏதாவது சொல்லுவேன் மச்சான்? புரிஞ்சுக்கங்களே, குத்து கடை கொடுத்தா பணம் சேதாரம் ஆயிரும் மச்சான். நான் என்ன சொன்னேன்? நான் என்ன வரேன்? நான் ஒரு ஓடுக்கு தான் மச்சான் கேட்டேன். ஆமாவா? ஆனா நீங்க வருகாலத்துல நிறைய கூட சட்டி உடைச்சிட்டு வாங்கி ஓடுங்க. என்னப்பா? குத்து கடை கொடுத்தா பணம் சேதாரம் ஆயிரும். நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்க ஓடு கடை கொடுத்து நான் குத்து கடை கொடுத்தா பணம் சேதாரம் ஆகுது. வாழை ஈயச்ச காய்ச்சி ஊத்த உலக்கு. அந்த உலக்கு தாமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்களே யார் மகனே, நான் யார் மகனே? சேர்ந்து யாரோட பாப்போமா? பண்ணுங்க பண்ணுங்க. புரியுங்க மணி மாமா. அடிதாவணி போட்ட புள்ள, அடிதாவணி போட்ட புள்ள, அடி அஞ்சுதா தண்டலோட உள்ள புள்ள, தங்கனில உள்ள புள்ள, வருவையாசி முடியட்டுண்டி. என்னடா அது? அங்கே யாருக்க சாமி இப்பதான் கிளம்புது? இப்படி முன்னாடி வந்து உங்க சாமியை கிளம்புங்க மகாராஜாக்களா. உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் முன்னாடி என்னமா அங்க உட்கார்ந்து இளைஞர்களுக்கு பூரா அப்படி முன்னாடி உட்கார்ந்து நாடகம் மாதிரி நாடகம் கடற்கடன்னு போகும். இப்படி கூப்பிட்டீங்கன்னா உள்ள வர மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி மச்சான். ஹாய் மச்சான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஐயா மசூல் கூட நம்மள கவனிக்கல. மச்சான் உங்களை கூப்பிடுங்க மச்சான். டான்ஸ் ஆடப்பட எல்லாரும் முன்னாடி வாங்க. இப்ப நீ கூப்பிடுமா? வர மாட்டீங்களா? நீ கூப்பிடு வாயால. ஏங்க நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி? ஹாய் மச்சான்ஸ் கமிங் டு ஹாய் மச்சான்ஸ் கமிங். அதுக்கு அப்புறம் தெரியலையா? மறந்து வச்சா? ஏய் ஹாய் மச்சான்ஸ் கமிங். வர முடியுமா முடியாதா? வர முடியாதா? அவங்க வேற கம்பெனியில பாத்துட்டாங்க. அதான் அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. அங்கே பாத்துட்டு போலாம் நினைப்பு. வருவையாதி முடியட்டுண்டி, வருவையாதி முடியட்டுண்டி, உனக்கு கண்டிப்பா காலை ஒண்ணு நான் கொண்டு வாரு. கண்டிப்பா நான் காலையிலேயே உனக்கு தாலி கொண்டு வாரு. நாராயண மகரே கட்டு போங்க. என்ன கட்டி கடி குயி. பூராட்டமா இருக்கு. இல்லாட்டா வாயில கொடுத்துருப்பேன். எப்பா நேரம் கொட்டையை பொத்துருப்பேன். இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? உனக்கா புதுசா ஒரு பாட்டு பாருங்க. கேக்குறியா? இப்ப இங்க உள்ள இளைஞர்கள் ஆட்டோமேட்டிக் ஆடுவாங்க. பாக்குறியா பாட்டு? எப்படி? அண்ணன்ன பாத்தியா அப்பாட்ட கேட்டியா உன்னையோ ஓ ஓ ஓ. புதுசா வந்திருக்க பாட்டுமா? பாட்டு நல்லா கேளு. அண்ணன்ன பாத்தியா அப்பாட்ட
வராது. இந்த பாட்டுல எப்படி ஆடணும் தெரியுமா? எப்படி? இங்க வாங்க, இப்படி திரும்புங்க, உங்க வேக தடைய மேல ஏத்துங்க. வேக தடையா? என்னம்மா என்னம்மா பிடிக்கிறியா? அப்படியே ரைட்டா கீழே குமிங்க, கீழே இன்னும் கொஞ்சம். நீ கொஞ்சம் வேற இருக்க ரெடி பண்றாரு. இதுனா மார்கழி மாசத்துல நாய் இழுத்து தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பாட்டுக்கு இந்த வேதத்தை பத்தியா அதோட மேல தூக்குங்க, இன்னும் கொஞ்சம். அதுக்கு மேல முடியலையா? சரி ஏத்திங்க. அண்ணன்னா பாத்தியா அப்பாட்ட கேட்டியா உன்னையா ஓ ஓ ஓ. இந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாரு கேட்கிறியா? மன்னாரு மன்னாரு மகிமையுள்ள வந்தாரு, உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஆத்தங்கரை ஓரமா உட்காந்து நண்டு உடிக்க சொன்னாரு. ரகிட 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 சொல்லி உன்னையெல்லாம் நாடகத்துக்கு போட்டு இவங்கெல்லாம் உட்கார்ந்த நாடகம் பார்த்து நீ பண்ற காமெடிக்கு இவங்கெல்லாம் கைத்தட்டி சிரிச்சுனா நீ பெரிய பப்புனா ஆயிருவியா? நான் கேக்குறேன். பெரிய அதுக்கப்புறம் பிரச்சனை உனக்கு பெரிய ஆக்கி என்ன பிரயோஜனம்? நான் கேக்குறேன். பக்கத்துல இருக்க பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்தா நீ என்ன பேசுறேன்? மண்டபத்துல வேற என்ன நடக்காத மண்டபத்துல தம்பி பாட்டு வராது. இந்த பாட்டு நீங்க தான் மாமா வாங்கி பாடணும். நான் இப்படி நான் பாடுனா செருப்படி வாங்கணும் ஊர்ல. சரி விடுங்க, அந்த பாட்டு வேணாமா? வேணாம், இன்னொரு பாட்டு பாடவா? என்ன மலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா என்ன வேணா நடக்குது, நான் சந்தோஷமா இருப்பேன், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்குது, நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன வேணா நடக்குது, நான் சந்தோஷமா இருப்பேன், உதிரலுக்கு வேணும் வேணும். என்ன வேணா நடக்குது, நான் சந்தோஷமா இருப்பேன். அப்பா கொஞ்சம் சேஃப்டி அன்னைக்கு வரும்போது என்னப்பா? என்னடா உன் ஆர்வத்துக்கு அளவே இல்லையா? ஆர்வத்துக்கு அளவு இல்ல, அவர் கொள்ள தெரிஞ்சு நேரம் வரைக்கும். என்னம்மா பின்னாடி பல்ல இருக்க அவர் உளுந்தா என்ன ஆகுது? அதெல்லாம் பிடிச்சதுல அடிச்சுக்கிட்டேன். ஆர்வத்துக்கு அளவேலாம் போகுது வீரமணி. போட்டு கோச்சுக்கார அஞ்சூதா என்ன சொன்னி சொல்லுகிறது? எதிர விட்டு வாடி எங்க இருந்த புள்ள நாளாக வரக்கவல்ல, வாடி எங்க இருந்த புள்ள ரொம்ப நாளாக வரக்கவல்ல. குண்டிக்கு தாண்டா 4000 ரூபாய். என்ன வேணாலும் என்ன வேணாலும் சந்தோஷமா இருப்பேன். என்ன வேணாலும் சந்தோஷமா இருப்பேன். வச்சு வச்சு வாடுது வச்சு வச்சு வாடுது. வாங்க நல்லா இருங்க, நல்லா பாருங்க. சரி மேல அண்ணா இருக்கிற பழைய பேத்துக்கிட்டு போயிடும். உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல். என்னங்க பார்த்த உடனே எனக்கு காதல். காதல்? ஆமா. என்ன காதல்? காதல்னா அப்படின்னா என்ன? காதல் என்ன தெரியாதா? தெரியாது. நல்ல யோசனை பாருங்க. சத்தியமா தெரியாது. இதுவரை யாரையும் காதலிச்சிருக்கீங்களா? சத்தியமா இல்லைங்க. கல்யாணம் இல்லையா? புள்ள குட்டி? கல்யாணம் பண்ற புள்ள குட்டின்ற எல்லாம் புள்ள தான் கல்யாணம் பண்றேன். சத்தியமா நீ எந்த பார்த்ததே இல்ல. கவலைப்படாதீங்க. இன்னையில இருந்து நான் உங்களை காதலிக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். நான் முன்ன பின்ன யாரையுமே காதலிச்சுக்காது. அப்படியா? காதல்லாம் முதல்ல எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? கண்ணங்கரையோடு இவ்வளவு நெட்ல இருக்கும். நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்ல. விடிய கூட உனக்கு காமிச்சிருக்கா, நீ கவலைப்படுற? அந்த காதலை எப்படி சொல்லவா? இப்படியே இருக்குமா? உங்களுக்கு நல்லா புரியுதுடா. என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி?
பாடி முடிச்சுட்டு பெரியார சொன்னா பாரு தப்பு பண்ண பிரச்சனை ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணிப்பட்டு ரொம்ப நாளாச்சு கற்கள் ரெண்டி உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குண்டுமத்தி தடவி எடுத்து குண்டு மல்லி சரமா மந்தமானத முந்த நேரில் பூத்திருக்கு ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணிப்பட்டு ரொம்ப நாளாச்சு கற்கள் ரெண்டி உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குண்டுமத்தி புரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா மந்தமானத முந்த நேரில் பூத்திருக்கு இந்த நிலவுக்கு என்னாச்சு அது கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு அது தெரியும் அது புரியும் ஏன் நிலவுக்கு என்னாச்சு அது கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு முக்கணியதில் முக்கியம் கொண்ட கோட்டணி கோட்டணி பார்த்து விட்டேன் பத்தினி பெண்ணின் பத்தியம் தீர போரிடும் போரிடும் நேர்த்து விட்டேன் பூர்வ ஜன்மவோர் வந்த நீரந்தது என்னை சுற்றி உன்னின் கைகள் பூ போட்டது கண்ணந்தனி தீவாக நான் வாழ்ந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது எனக்கு மனசொல்லுக்க சிரிப்பில் பூத்திருக்கு ஏன் நிலவுக்கு என்னாச்சு அது கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்களந்தை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குண்டுமத்தி புரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா அந்த மாநில முந்தன் வேலையில் பூத்திருக்கு ஏன் கண்ண நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு விக்கி நின்னாச்சு ஏன் கண்ண நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு விக்கி நின்னாச்சு உங்களை பார்த்துட்டு எனக்கு காதல் வந்து விடுது என்னுடைய காதல் சொல்லவா எங்க எடுத்து சொல்லுங்க தொடு தொடு வினவி வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் தொடு தொடு வினவி வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடு விடு வினவி வாழிவ மனதில் பின்பு பின்பு நேரம் மன்னவா
உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆச்சு ஆத்தாலே